அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு கேம்ஸ்டோக்ரி எக்ஸ்பிளைன். எங்களுடைய ஆக்டிவ் சைட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல அமினேஷன் மாடல் பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அதில் 10வது கேள்வி சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததால அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இருக்கேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் 30 தொடக்கம் 50 வரைக்கும் உள்ள அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸையும் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு மிச்சம் இருக்கிற எம்சிக்யூஸ் அடுத்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ரைட், அந்த வகையில் இந்த 10வது கேள்வியை பாருங்க. சமச்சீரற்ற கார்பன் அணுவில் வெயிட் சமச்சீரற்ற கார்பன் அணு குறைந்த அளவில் ஒன்றாவது உள்ள விளைவை உருவாக்காத தாக்கம். CH2 CH CH2 Cl Br2 சேர்ந்தா அந்த டபுள் பாண்ட் ரெண்டும் இல்லாம போய் டபுள் பாண்ட் இருக்கு, இந்த டபுள் பாண்ட் இல்லாம போய் இதுல ஒரு Br இதுல ஒரு Br சேர போகுது. அப்படி சேர்ந்தால் இதுல பாருங்க, இது சமச்சீரற்ற கார்பன், இது ஒரு சமச்சீரற்ற கார்பன், இங்க ஒரு HBr சமச்சீரற்ற, அதாவது சமச்சீரற்ற கார்பன் என்ன, 4 பக்கத்தையும் ஒவ்வொரு கூட்டங்களை கொண்டு இருக்கணும். ஆகவே இந்த விட சரி. அடுத்தது ரெண்டாவது CH3 CH2 CHO NaOH சேர்த்தால் என்ன, தன்னொடுங்கல் தாக்கம் நடைபெறும். தன்னொடுங்கல் தாக்கம் பாருங்க, CH3 CH2O சாரி CH2 CHO. இதை நான் எப்படி எழுதுறேன்னா, தன்னொடுங்கல் தாக்கல் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதை எப்படி முதலாவது ஃபுல்லா எழுதுறேன். CH2 எழுதிட்டேனா, இப்ப இந்த C போடுறேன், போட்டுட்டு இந்த ஓட ரைட் ஒரு இந்த பொண்டை கழட்டிட்டு ஒரு H சேர்க்கிறேன். H சேர்த்தாச்சா, இப்ப ஏற்கனவே இருக்கிற H ஒன்று அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப இது அடுத்த கார்பன் H எங்க இருந்து திரும்பி வந்திருக்கும், இதே இது திருப்பி ரெண்டா தானே மாறப்போகுது. அப்ப இதுல இருந்து இன்னொன்றுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற அல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் இல்லாம போயிடும். அப்ப அல்பா கார்பன் வந்து இதுல இணைய போகுது. இந்த அல்பா கார்பன்ல CH2ல ஒரு H போனா CH, அதுல இணைஞ்சிருக்கிற கூட்டம் பாருங்க, CH3 ஒரு கூட்டம் இங்க இருக்கு. அடுத்தது இங்க C∪OH. இதுதான் தன்னொடுங்கல் தாக்கம். ரைட், இதுல சமச்சீரற்ற கார்பன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இது ஒரு சமச்சீரற்ற கார்பன், இது ஒரு கூட்டம், இந்த H இங்க வரப்போகுது ரெண்டாவது, இங்க மூன்றாவது கூட்டம், நாலாவது கூட்டம். அதே மாதிரி இன்னொரு சமச்சீரற்ற கூட்டம் இருக்கு, எங்க பாருங்க, இது ஒன்று. ரைட், அப்ப இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம். ஆகவே 2 சமச்சீரற்ற கார்பன் இருக்கு. ஆகவே இந்த விடையும் சரி. மூன்றாவது என்ன, CH3 CHO சாரி C∪O CH2 CH3 தாழ்த்தல், CH3 C∪O CH2 CH3. இதுக்கு என்ன நடக்கும், ZNHG HCl போட்டா என்ன நடக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். என்ன, தாழ்த்தல் நடக்கும். தாழ்த்தல் இருந்தா இந்த C∪O என்னவா மாறப்போகுது, CH2வா மாறப்போகுது. இதுல ஒரு நேரான ஆல்கேன்ல எப்பயுமே சமச்சீரற்ற காலம் காணப்படாது. ஆகவே இந்த கூட்டுப்புல, அதாவது இதுல சமச்சீரற்ற கார்பன் இல்லை. ஆகவே மூன்றாவதா விட. அடுத்தது நாலாவது HCN சேர்க்கிறது, இது ஒரு பிரதியிட்ட தாக்கம் தானே. CH3 CH2 C∪OH, அதுக்கு HCN சேர்க்கிறாங்க. என்ன நடக்கும், இந்த OHோட Hம் இந்த CHோட ஒரு CN சேர போகுது. இதுல எங்க சமச்சீரற்ற கார்பன் இருக்கு, இதுல இந்த H இங்க வரப்போகுது, இது ஒரு சமச்சீரற்ற கார்பன். ஆகவே இந்த உடைய வரப்போகுது. அடுத்தது 5வது தாக்கத்தை கவனிங்க. 5வது தாக்கம் CH3 CH2 CH2 சேர்க்கிறாங்களா, ரைட், CH2 சேர்க்கிறாங்க. இதுல HBr சேர்க்கிறாங்க. HBr சேர்த்தா இதுல எங்க இது வரப்போ பார்ப்போம். ரைட், இப்ப இதோட HBr சேர்க்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒரு விளைவு எழுதுறேன். CH3 CH2 இதுல பாத்தீங்கன்னா இங்க என்ன, இதோட ஒரு H சேர, இதோட ஒரு சாரி CHBr ஹைட்ரஜன் கூட உள்ளதோட ஒரு ஹைட்ரஜன் சேர, அதுக்கு பக்கத்துல இருக்கிறோட இது சேர போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா
இதுல ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், இதுல ஒரு எச் வரப்போகுது. எச் அதாவது இங்க இருக்கிற எச் தானே சமச்சீரற்ற காப்பன். ஆகவே இந்த விடையும் சரி. 5வது சாரி 3வது விட வராது. ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு போவோம். இப்ப 40வது கேள்வி 41வது கேள்வி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வருவோம். என்ன CH3CHO AgNO3னால் ஒற்றியேற்றப்படும். ரைட். இப்ப எதுக்கு முன்னால கூட்டு வினாக்கள் அணுகிறது மூலம் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். இங்க கூட்டு வினாக்களுக்கு எங்க ஷார்ட்கட் இருக்கிறதுல ஒண்ணும் இல்லை. ரைட். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது கூட்டு வினாக்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்கணும். அடுத்தது நிதானமாக வாசிக்கணும். நிறைய டீச்சர்ஸ் மார் கூட பிளவுறது இந்த கூட்டுக்களில் என்னன்னா அவசரத்துல அவங்க விஷயம் தெரியாம இல்லை, அவசரத்துல பிளவுறது. இது 2025ஆம் ஆண்டு ஐ திங்க் முதலாவது 41வது கேள்வி அப்படி ஏதோ அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் உண்டு. அது ஞாபகம் வரல. அது மிஸ்டேக் உண்டு. எல்லா டீச்சர்ஸும் அவங்களோட டென்டேட்டிவ் மார்க்கிங் ஸ்கீம் போடும்போது அதுல விடையை மாத்தி போட்டுருக்காங்க. பிறகு பார்த்தா அவசரத்துல வாசிச்சது இல்லை, அவர் தொடர்ந்து அதே இதை வாட்சி வாரதான அந்த நினைப்பிலேயே அதுக்கு இது போட்டிருக்காங்க. பார்த்தா அது சின்ன ஒரு மிஸ்டேக், மைனர் மிஸ்டேக் உண்டு. அது மிஸ்டேக்னு தெரியும், பார்க்காம விட்டாங்க. ஸோ அதனால தியரிகளை வடிவா ஒழுங்கா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒழுங்கா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை வாசிங்க. அதோட இந்த பேப்பர் செய்ய எடுக்கும்போது முதலாவது 41 தொடக்கம் 50வது கேள்வியில முதலாவது செய்யறதுக்கு பாருங்க. எப்படி 41வது தொடக்கம் 50வது கேள்வியில ஃபர்ஸ்ட் செய்ய பாருங்க. ஏன் முதலாவது பேப்பரை திறந்த உடனே உங்களுக்கு என்ன பேப்பரை பார்த்த உடனே ஃப்ரெஷ்ஷா மைண்ட் இருக்கும். அப்ப எதுகளை வச்சா சரியான கூட்டு வடிவா வாசிச்சா உங்களுக்கு கூட தெரிய போகுதானே. அப்ப இதுல வேலை முடிஞ்சிட போகுது. கடைசி நேரத்தை டென்ஷன்ல அவசரப்படுத்த இதுக்கு ஒரு வேலை செய்யலாம். என்ன 1 தொடக்கம் 10 வரைக்கும் இருக்கிற ஒரு MCQ செய்யலாம். ஏன் அது மிகவும் இலகுவாக வரப்போகுது. பேசிக் அதுலயும் வரப்போற பிள்ளைகள் என்ன உங்களுக்கு கவனையின பிள்ளைகள் மட்டும் தான் வரப்போகுது. இது ரெண்டையும் செஞ்சாச்சா அடுத்தது 31 to 40க்குள்ள சில கல்குலேஷன்ஸ் வரும். ரைட். இப்ப இதுல வந்திருக்கா இல்ல ஒரு பெருசா கல்குலேஷன்ஸ்க்குரிய கேள்வி ஒன்றும் வர இல்லை. ரைட். அப்ப இதுல என்ன செய்யலாம்டா, என்ன செய்யலாம்? இந்த கேள்வி 2வது செய்யலாம். இங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு இங்க முதலாவது. அப்ப இந்த கேள்வி எல்லாம் முடிச்ச பிறகு நீங்க 1 to 10 1 to 10 இருக்கா பார்ப்போமே. ரைட். 1 to 10ல கல்குலேஷன்ஸ்க்குரிய கேள்வி ஒண்ணுமே இல்லை. ரைட். அப்ப 1 to 10 வழியா செய்யலாம், எது செய்யலாம் அடுத்தது இருக்கு. ரைட். இப்ப நீங்க எதை செய்ய போறீங்கடா, இப்ப நீங்க செய்ய போறது அடுத்தது மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ்ல ஈஸியான பாட்டான ஜெனரல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் மாற்றிட வரப்போல யோசிக்கிறதுக்கு சரியா தெரிஞ்சா அடிச்சு விட வேண்டிய விட. அடுத்தது என்ன இருக்கு? ஜென்ரல் சரி, இன்ஆர்கானிக் சரி, ஆர்கானிக் சரி, மிச்சம் எல்லாம் பிசிக்கலுக்குரிய கேள்வி பாட்டுகள். ரைட். அதாவது என்ன கல்குலேஷன்ஸா சரி, கேஸோ சரி, எனர்ஜெட்டிக்கோ சரி, பின்னால வர அவ்வளவு பாடமும் சரி. அதுல இண்டஸ்ட்ரியல் முன்னால பாட்டுல வராது, கூட்டுகள் தான் வாரது. இருந்தாலும் போட்டுக்கொள்ள பிரச்சனை இல்லை. ரைட். இண்டஸ்ட்ரியல் இப்ப இந்த ஆர்டர் இருக்கு. அப்ப இதை என்ன செய்ய போறீங்க? இது முதலாவது செய்ய போறீங்க 2 3 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சம்டைம்ஸ் தான் வரப்போகுது முன் பகுதியில. அதுக்கு அடுத்தது லாஸ்டா தான் என்ன பாட்டு செய்யறது? பிசிக்கலுக்குரிய கல்குலேஷன்ஸ் தெரியுது. இது ஏன்னு சொல்றேன்னா சில ஈஸியான பார்த்தோன்னே கூட வரக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கும். பட் பிசிக்கல் கொஞ்சம் ஆறுதலா இருந்து டைம் சில இது எடுத்து கூட எடுத்துடும், நமக்கே தெரியாம எடுத்துடும் அவசரங்கள். ஸோ அதனால கஷ்டப்படாம இருக்கத்தான் இதை லாஸ்டா செய்ய சொல்லிட்டு. ரைட். லாஸ்டா இந்த பிசிக்கல் பார்ட்டை செஞ்சா பேப்பர் முடிஞ்சு. அப்படி உங்களுக்கு பிசிக்கல் பார்ட் கஷ்டமா இருந்தாலும் மிச்சம் இவ்வளோதே செஞ்சிருவீங்க. பிசிக்கல்ல இன்னொரு 5-6 கேள்வி வரப்போதா,
அவ்வளவுதான் மிச்சம் இருக்க போகுது. மிச்சம் எல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இதுல ஜென்ரல் வந்து 100% தெளிவா இருக்கணும். அதுல எந்த நெகோசியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ரைட், ஜென்ரல் 100% தெளிவா போனா தான் ஸ்ட்ரக்சர்லையும் டென்ஜர் செஞ்சு இதையும் செஞ்சிடலாம். இன்னொர்கானிக் நான் உங்களுக்கு ரிசர்ச் செஞ்சிருக்கேன், அதுல மேக்ஸிமம் அவ்வளவு சொல்லி வச்சிருக்கேன். இன்னொர்கானிக்ல வேற ஒண்ணுமே இல்லை, தியரி தான், ஜஸ்ட் தியரி மட்டும் தானே. அது ஒழுங்கா படிச்சு கொண்டீங்கன்னா இந்த மாதிரி தியரி செய்யலாம். அப்படி உங்களுக்கு அதுக்கு விட தெரியாட்டி தெரியல, உங்களுக்கு ஒரு அந்த விஷயத்தை வாசிச்சு உங்களுக்கு தெரியலாட்டே தெரியல, அது எங்க சுத்தியும் எடுக்க இயலாது. அல்லது கொஞ்சம் அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். அடுத்த கேள்விக்கு போயிட்டு திருப்பி வந்தா அந்த இது வரணும். அப்ப ஸ்கிப் டவுட் கொஷன்ஸ், இது மெயினான விஷயம். ஸ்கிப் டவுட்டான கொஷின்ஸ். ரைட், டவுட்டான கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிடு. ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க செஞ்சிரு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. 100% மார்க் ஆன் MCQ sheet for மார்க் பண்ணிட்டே போயிருங்க, நேரம் தாழ்த்த வேண்டாம். ரைட், இது ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. ரைட், முக்கியமான விஷயம். MCQ 2 மணிச்சாலத்துக்குள்ள செய்யறா, பதட்டம் இல்லாம செஞ்சு முடிச்சா தெரிஞ்ச அவ்வளோத்தையும் செஞ்சிடலாம். தெரியாதுன்னா அப்புறம் நேரம் இருக்கு, அதுக்கு ஒன்றும் செய்யலாது, அதுக்கு ஒன்றும் செய்யலாது. ரைட், பதட்டப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் அல்லா தெரிய விஷயம் தெரியாம விட்டுட்டா சத்தம் போடாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு கொஞ்ச நேரம் யோசிங்க, அதுக்காக யோசிக்காம இல்லை, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இல்ல டக்குன்னு மிச்ச கலையில செஞ்சுட்டு கடைசியா அதான் யோசிங்க, சூறா விட வரும். அதாவது திடீர்னு மறந்து போறவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு விட வரும். அதுக்கு நீங்க டென்ஷன் ஆகின்ற கிடையாது விட்டா மிச்ச கேள்வி தான் டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் ஆகலாம் நிறைய பேருக்கு மார்க்ஸ் போறது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், சொல்ல தேவையில்லை. என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 41 to 50. ரைட், அடுத்தது 31 to 40. மெயின் பாயிண்ட், except calculations. ரைட், இதுல மெயின் பாயிண்ட்னா skip doubt or questions. ரைட், இப்ப இதுல முதலாவது செய்யக்கூடிய கேள்விகள் 1 to 10 0 ஒன்று போடுறேன். ரைட், அது உங்களோட சாய்ஸை பொறுத்து. அது உங்களுக்கு ஈஸியான கேள்வியில இருந்தா நீங்க நேரத்துக்கு இதை செய்யலாம். பட் ஈஸியான கேள்வி அப்படி இல்லாட்டி, நீங்க என்ன செய்யணும்டா 1 2 3. ரைட், முதலாவது இங்க ஜெனரல் பார்ட்டை பாருங்க, ஜெனரல் பார்ட்டை செய்யுங்க, இன்ஆர்கானிக் பார்ட்டை செய்யுங்க, ஆர்கானிக் பார்ட்டை செய்யுங்க. இது என்னன்னு செய்யறேன்டா, ஜெனரல் பார்ட் இங்க முடிச்சீங்கன்னா இங்க ஸ்டேட்மெண்ட் இதுல எல்லாம் ஜெனரல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது இன்ஆர்கானிக் பார்ட்டுக்கு வந்து இன்ஆர்கானிக் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது ஆர்கானிக் பார்ட்டை வந்து ஆர்கானிக் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு பிசிக்கல்ல கிடைச்சா செய்யறதா இங்க மெயின். ரைட், உங்களுக்கு ஜென்ரல் நீங்க சில வேலை யூனிட்வைஸா செய்து பழகிருந்தா ஜென்ரல் செய்யுங்க, ரெண்டாவது ஆர்கானிக் செய்யுங்க, இன்ஆர்கானிக்க செய்யுங்க, அல்ல இன்ஆர்கானிக் செஞ்சு ஆர்கானிக் செய்யுங்க, இண்டஸ்ட்ரியலை செய்யுங்க, லாஸ்டா தான் பிசிக்கல், லாஸ்டா தான் பிசிக்கல். ரைட், ஜீரோஸ் பிளேஸ்லாம் கொடுத்துருந்தேன். என்ன 1 to 10. ரைட்,
யுவர் சாய்ஸ். இது கரெக்டா நீங்க எப்படித்தான் செய்யணும், எந்த கரெக்டாக நீங்க ஒரு 100 பேர் எக்ஸ்பர்ட்டா இருந்தா நீங்க எவ்வளவு செஞ்சு வரலாம். பட் இது சொல்றது டைம் சேவ். பிசிக்கல்ல கை வச்சா நேரம் போறது நமக்கே தெரியாது. நம்ம ஃபாஸ்டா செய்யற மாதிரி இருக்கும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், செஞ்சுட்டே போயிருப்போம். பட் அதுக்கு டென்ஷன் ஆனா நீங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை வாசிக்கிறது இல்ல, உங்களுக்கு குழப்பம் வந்துடும். டென்ஷன் ஆன பிறகு இதை பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வாசிக்கும் போது எல்லாமே குழப்பமான ஒன்றும் செஞ்சு கொள்ளையில. ரைட், அதனாலதான் சொல்றது இந்த ஆர்டருக்கு பேப்பரை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விஷயம். ரைட், இந்த ஆர்டர் வந்து கலகாலமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சொல்லியாச்சு. ரைட், இதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், தமிழ சேர்றேன், பேப்பரை பார்ப்போம். ரைட், இப்போ டிரெக்டா கொஸ்டின்ஸுக்கு போவோம், டைம் இல்லை. இப்போ 41 கேள்விலேருந்து பார்ப்போம். வாசியில விட்ட மாதிரி இருக்கு போல. வெயிட். ரைட், CH3CHO AgNO3னால் ஒட்சியேற்றப்படும். CH3 கேமரா கொஞ்சம் ஆடுபடுது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த ஸ்டாண்ட் வரும் வரைக்கும். CH என்னவோட AgNO3யோட NH3 சேர்ந்தா என்னவா வரப்போகுது? Wait a minute. ரைட், ஓகே, இப்போ கிளியரா? ரைட், C++O மைனஸோட Ag வீடு வடிவாக போகுது. ரைட், ஆகவே அந்த கூற்று என்னவாமினா சரி, ஒட்சியேற்றப்படும். சரி, அந்த கூற்று சரி, அந்த கூற்று சரி. ரெண்டாவது கூற்று CH எனது கார்பனைல் கார்பனின் ஒட்சியேற்றம் உண்டாகும். பாப்போமா? இது என்ன? இது மின்னழுத்தன்மை கூடியதுக்கு மைனஸ் ஒட்சியேற்றம். இப்ப இந்த இங்க 2 கொண்டு இருக்கே, ஆகவே -2. அப்ப கார்பனுக்கு எத்தனை +2 வரப்போகுது. இங்க மின்னழுத்தன்மை கூடியது இங்க தானே, அப்ப இது -1 வரப்போகுது, +1 வரப்போகுது. மொத்த ஏற்றமா +1 வரப்போகுது. ஆகவே ரெண்டாவது கூற்றும் சரி. பட் இது ஒட்சியேற்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆகவே எத்தனை ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். ரைட், செகண்ட் ஆன்சர். ஓகே, 31 முடிஞ்சு. 32 அமைனின் கார வலிமை முதல் துணை புடை அமைன் எனும் ஒழுங்கில் அதிகரிக்கும்.
கார வலிமை முதலாவது என்னத்துல அதிகரிக்கும் பாத்தீங்கன்னா முதலாவது எதுக்கு அமைட் ரைட் அமோனியா கேமரா ஆடு ரைட் ரைட் சாரி அனிலின் அமோனியா அமைன் அமைன் தானே கேட்டிருக்கு ரைட் அமைன் இப்ப கார வலிமை கூடும் எதுதான் ரைட் இல்ல ஒரு தெரிஞ்ச விஷயம் கார வலிமைண்டா என்ன தனிச்சோடி நிலத்தினங்களை வணங்குற ஆற்றல் தான் காரம் அப்ப தனிச்சோடி நிலங்களை வணங்குற ஆற்றல் கூடியது கார வலிமை கூடியது இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப இதுல ஓர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா புடை முதல் துணை புடைண்டா என்ன சூழ மூன்று பக்கமும் 6 கூட்டம் இருக்கும் எச் இருக்காது துணைண்டா என்ன 2 பக்கம் 6 இருக்கு ஒரு பக்கம் எச் இருக்கும் துணைண்டா என்ன சாரி இது முதல்னா 2 இருக்க போகுது ஒரு பக்கம் இருக்க போகுது துணைண்டா என்ன 2 பக்கம் 6 இருக்கு ஒரு பக்கம் வச்சிருக்க போகுது ரைட் இப்ப உண்மையான நீங்க தெரிஞ்ச ஓனர் படி என்ன வந்திருக்கணும் புடை துணை முதல் வந்திருக்கணும் பட் இது மாறி வந்திருக்கு பட் இது ரசாயனம் உங்களோட சிலபஸ்ல இல்ல இது அக்வா ஸ்டேட்ல உண்டு கேசியஸ் ஸ்டேட்ல உண்டு வித்தியாசப்படுறதால பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு புக்ல தரப்படையில ஆகவே பழைய சிலபஸ் நான் பத்தி உங்களுக்கு சொல்லலை ரைட் அது அக்வா ஸ்டேட்டுக்கு உண்டு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு உண்டு அப்படி கெமிஸ்ட்ரி இருக்கு அதை பத்தி ஒவ்வொரு அரசு தேவைப்படாது ரைட் அடுத்தது எண்ணுடன் இணைந்த பிணைந்த அட்டைல் கூட்டம் அதிகரிக்கும் அளவு அதனால் எண் அணு மீது ஏற்படுத்தப்படும் இலத்திரன் அடர்த்தி அதிகமாகும் மிகவும் சரியான ஏண்டா கூட்டம் தள்ள என்ன செய்ய போகுது இலத்திரன் வழங்குற ஆற்றல் அதிகரிக்க போகுது ஆகவே இது கார வலிமை அதிகரிக்கும் போகுது ஆகவே முதலாவது கூற்று என்ன பிழை ரெண்டாவது கூற்று சரி ஏண்டா முதலாவது கூற்று முதல் துணை புடைன்னு தந்திருக்கு புடை முதல் துணைன்ற ஒருக்குள்ள வரப்போகுது இதுக்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டேன் ரைட் அடுத்த கூற்று கையில வச்சிருந்த நல்லது அமுக்கம் வெப்பநிலை குறைவான போது மெய்வாயு ஒன்று எண் 3 ஏற்படுத்தப்படும் அமுக்கமானது அதே நிபந்தனையின் கீழ் இலட்சிய வாயு எண் 3 ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தை விட சிறந்தது அப்ப டி எல்லாம் மாறல ரைட் டி எல்லாம் மாறல இப்ப மெய்வாயு இலட்சிய வாயை பற்றி கேட்டிருக்காங்க இப்ப என்னண்டா இலட்சிய வாயுண்டா என்ன அதுல அமுக்கம் கூட கொடுக்கறதானே என்னது இலட்சிய வாயுக்கு அமுக்கம் கூடவாக காணப்படும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டிரெக்ட் அப்ப என்ன சொல்லியிருக்கு அமுக்கத்தை விட மிகவும் குறைவாகும் மெய்வாயுக்கு இலட்சிய வாயோட அமுக்கம் குறைவாகும் ஆகவே என்ன முதலாவது கூற்று சரி இரண்டாவது கூற்ற வாசிப்போம் மெய்வாக்கினால் ஏற்படுத்தப்படும் போது அமுக்கம் வாயு மூலக்கூறு சுவரில் மோதுவது போலவே வாயு மூலக்கூறுகளிலான மூலக்கூற்று அகவிசையிலும் தங்கி இருக்கும் தெரிஞ்சிருக்கலுங்க இலட்சிய வாயுக்களுக்கு மூலக்கூற்று அகப்பிணைப்புகள் இல்லை தள்ளுகையோ கவடுதலோ இல்லை அதனாலதான் அவை என்ன இலட்சியமானவை பட் மெய் வாயுக்களுக்கு மூலக்கூற்று கவர்ச்சி விசைகள் இருக்கும் அதுவும் தங்கி இருக்கும் அதான் எல்லாம் சொல்லியிருக்காகவே ரெண்டாவது கூற்றும் சரி இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன முதலாவது அது சரியான விளக்கம் ரைட் மூலக்கூற்று விஷயம் தங்கி இருக்கிறதால அது வழங்கப்படுற அமுக்கம் குறைவாக காணப்படுது தனிய இதுல மட்டும் தங்கி இருந்தா என்ன செய்யும் அது அமுக்கம் அதே அளவு காணப்பட போகுது அதான் மெய் வாயுக்கும் இது வித்தியாசம் ரைட் SbOCl செறிந்து HCl இட்டு வெப்பமேற்ற வாயு வெளியேறும்
இப்ப இத பாருங்க, இது இந்த ரியாக்ஷன் இல்லைன்னு நீங்க நினைக்க போறீங்க. பட் பாருங்க, SbCl3+ குளோரைட்டுகளின் நீர்ப்பகுப்பு Cl+ HCl ஒன்று இருக்கா. இப்ப என்ன செய்யறாங்களா, இந்த SbOClக்கு HCl சேர்க்கிறாங்களா. அப்ப இது ஒரு ரியாக்ஷன் வைங்களேன், இது நடக்கிறத வைங்களேன். இப்ப SbOClக்கு சமநிலை தாக்கதானே, HCl செய்து என்ன செய்யும், ரியாக்ஷன் பின்பக்கமா நகன்றா எது உருவாக போகுது, SbCl3 உருவாக போகுது, அதோட நீர் உருவாக போகுது. அது ஒரு விஷயம். ரைட். இப்ப என்ன, பின்தக்கம் சாதகமாக்கப்பட்டு இது ரெண்டு தான் உருவாக்கப்படும். ஆகவே முதலாவது கூற்று என்ன, கொஞ்சம் பேக்வைஸா யோசிச்சா விட வரப்போகுது. அடுத்தது, வெப்பமேற்றும் போது வாயுவின் கரைதிறன் குறைவுறோடு கரைசல் நிறைவுள்ள வாயு வெளியேற்றப்படும். இது வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு நீருக்குள்ள வாயு கரைஞ்சிருக்கும் போது அதை ஹீட் பண்ணுனா என்ன செய்யும், ஹீட்டுக்கு வாயு வெளியே போயிடும். இது பொதுவான வாழ்க்கையில நீங்க பார்க்கப்படுறது. அதை வச்சு என்ன செய்யலாம், இந்த கூற்று சரின்னு எடுக்கலாம். அப்ப என்ன, 4வது ஆன்சர். ரைட். அடுத்தது 45வது, NaCl HCO3 வேறுபடுத்த அறிய சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்த முடியாது. NaClோட சுண்ணாம்பு கரைசலுக்கு ரியாக்ஷனே இல்லை. ரைட். அப்ப என்ன, கலர் சேஞ்ச் ஒண்ணு இருக்காது. வெளியே பாக்குறது. அடுத்து என்ன, NaHCO3. NaHCO3 இப்ப பாருங்க, HCO3- தானே, அதோட சுண்ணாம்பு கரைசல் CaOH தானே, OH- சேர்ந்து என்ன உருவாக போகுதுண்டா, CO3 2- H2O உருவாக போகுது. அதுல சுண்ணாம்பு கரைசல்ல Caயும் CO3 CaCO3 வந்து என்ன செய்ய போகுது, என்னவா, HCO3 அன்னைன் இருக்கு, HCO3- அது OH ஓட சேர்ந்து என்னவா போகும், CO3 2- H2O வரப்போகுது. ரைட். இந்த CO3 2- எப்படி, இங்க CaOH NaHCO3 தானே. அப்ப இந்த CaCO3 உருவாக போகுது. என்ன நிறம், வெள்ளை வீழ்வடிவ CaCO3. உங்களுக்கு எல்லாருக்கும் நிறம் தெரியும், வெள்ளை வீழ்வடிவ CaCO3. அப்ப இது வெள்ளை நிறம், இது NaCl நிறமற்ற என்றா என்ன செய்யலாம், வேறுபடுத்தி அறியலாம். ஆகவே முதலாவது கூட்டு அறிய முடியாதவர்களுக்கு பிழை. இரண்டாவது கூட்ட வாசிப்போம். CaCl2 CaHCO3 ஆகிய இரண்டும் நீரில் நன்கு கரையக்கூடியது. குளோரைட்டுகள் யாவுமே Cl- யாவும் கரையும். எக்ஸெப்ஷன் என்ன, AgCl PbCl HgCl வீழ்வடிவாகும். எதுல, கட்டையின் பண்பெருப்பு கூட்டம் 1ல. ரைட். இது சொல்லும் போதே ஒரு ஆசிரியர் ஞாபகம் வருது, அதே கட்டும் பக்கம். ரைட்டா, அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. AgCl PbCl HgCl. ரைட். இது Hg2 வரும். இந்த 2 கொஞ்சம் கவனிச்சு போங்க. ஓகே. ரைட். விளங்கினவர் விலகிக் கொள்ளலாம். அடுத்தது
மைக் கொஞ்சம் திருப்பி அப்செட் ஆகுது. ரைட், இதை கூட்டு முடிச்சிடுறேன். இந்த 10 கூட்ட முடிச்சிடுறேன். மிச்சம் 30 40 நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போமா. ரைட், அடுத்தது இப்ப இதை பாருங்க. முதல் ஆல்கோஹால் தான் லூகாஸின் சோதனை பொருளுக்கு விளைவை காட்டாது. புடல் ஆல்கோஹால் உடனடியாக விளைவை காட்டும். உடனடி கலங்களை தர்றது இதான். அடுத்தது துணை சட்ட தாமதமாக கலங்கள் காட்டும். இது செய்யாது. இதை தந்திருக்கிறபடி இதுதான் தாக்க போகுது. கூடுதல் விளைவு கேள்வியில என்ன தந்திருக்கு? இது தாக்காது. சாரி, இதை விட இது கூட தாக்கம் தந்திருக்கு. முதல் ஆல்கோஹால் கூட தாக்காது, தாக்கவே தாக்காது. ஆகவே அந்த கூட்டு பிழை. இரண்டாவது கூற்று, முதல் ஆல்கோஹாலை விட வேகமாக புடை ஆல்கோஹால் லூகாஸின் சோதனை பொருளுக்கு விளைவை காட்டும். முதல் ஆல்கோஹாலை விட புடை ஆல்கோஹால் லூகாஸின் சோதனை பொருளுக்கு விளைவை காட்டும். இது சரிதானே? ரெண்டாவது நான் சொன்னதுதான். ஆகவே 4வது ஆன்சர். ரைட், மைக் சரியா வந்துட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். ரைட், இப்ப 40 to 50 மொத்தமா கம்ப்ளீட் ஆயிட்டு. மொத்தமா 40 நிமிஷம் எடுத்துட்டு நான் மிச்ச கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல செஞ்சு விடுறேன். அடுத்த 40 நிமிஷம் போல அப்படி ரொக்கட் ஆகி வரும்னு நினைக்கிறேன். அது செஞ்சிடுவோம். அப்படி அடுத்தது செஞ்சு விடுவோம். பிகாஸ் இந்த மைக்ல சின்ன பிரச்சனை ஆயிட்டு என்ன நடக்க போகுது தெரியல. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எதுவும் விளக்கம் தேவை கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.